அவன் சொன்னா அவன் எங்க போய் தாலி கட்டினீங்க? இங்க செக் போஸ்ட்ல புத்து கோயில் இருக்கு, அங்கதாங்க. இவங்க தான் கல்யாணம் பண்ண சொன்னாங்க. இவங்களே தான் போயிடுங்க, இங்க இருக்காங்க. எங்க இருக்காதீங்க, நான் சொல்லவே இல்ல. கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க தான் சொன்னாங்க எக்ஸாம் முடிஞ்சவன போயிருப்பா. நான் சொல்லவே இல்ல. அப்படிப்பட்ட ஆளா இருந்தா நான் ஏன் இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன்? இல்ல மேடம், மாத்தி மாத்தி பேசுறாங்க. தெரியல உங்களுக்கு. நாம பேசுனாங்க நேத்து வந்து கூட. சரி, மே மாசம் கல்யாணம் பண்ண சொன்னா நீங்க ஏன் போய் நேத்து கூட போன் பண்ணி கேக்குறாங்க மேடம், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குதான்னு கேக்குறாங்க. மே மாசம் தானே கல்யாணம் பண்ண சொன்னாங்க, இப்ப ஏன் பண்ணீங்க? அவங்க என்ன பேசுனாங்க கேளுங்க பொண்ணிய. நான் சொல்லவே இல்ல. அன்னைக்கு நைட் என்ன கேள்வி கேட்டாங்க? என்ன நடக்கும்? திட்டிட்டே போயிடுங்க. அது தயவு செய்து வீட்டுக்கே வராத. நாங்க போயிட்டதுக்கு அப்புறம் எதுக்கு திட்டினாங்க? இவரோட வீட்டுக்காரர் வந்து என்னமா எதுக்கு திட்டினாங்க? இவர் வீட்டுக்காரர் வந்து இவர்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. இது எல்லாத்தையும் எங்க அம்மா கேட்டாங்க. இவர் எங்க இருந்தாரு? எங்க வீட்டுல இருந்தாரு. அப்ப வந்த மேடம் வேலையை விட்டு ஒரு நிமிஷம். அப்ப உங்க அம்மா வீட்டுல இருந்தாங்களா? இருந்தாங்க. பேசினாங்க. அவர் பேசுறது எல்லாத்தையும் கேட்டாங்க. கேட்டுட்டு அவங்க என்ன பேசுறாங்க, நான் வெளியில இருங்க. அப்புறம் பேசினாங்க. அப்புறமேட்டுக்கு என்ன வெளில அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க ரெண்டு தான் கேட்டுருந்தாங்க, சரி யாராவது வந்து இவங்களை அடிச்சு இழுத்துட்டு போய் போறாங்கன்னு சொல்லிட்டு நான் வெளில தான் நின்றுருந்தேன். ஆனா அவர் வந்து என்ன பேசினாரு எனக்கு தெரியாது. இவங்க தான் என்ன கேட்டிருந்தாங்க. கேட்டதுக்கப்புறம் வேகமா வெளில வந்து அவங்க பாண்டு உட்காந்து எதுவோ பேசிட்டு இருந்தாங்க. என்னமா ஆச்சுன்னு கேட்டா என்கிட்ட ஒண்ணுமே சொல்லவே இல்லை. நான் ஒண்ணும் சொல்லலைங்க. என்ன சொன்னாங்க? பிரச்சனை ஆகுது. உங்க வீட்டுல அந்த பையன் எத்தனை மணி இருக்கும்? நான் வந்து ஒரு 9 மணி இருக்கும் மேடம். அந்த டைம்ல இந்த பையன் அடிச்சு விரட்டிட்டாங்கன்னு சொல்லி உள்ள வந்து பேசிட்டு இருந்தாங்க. நீங்க எதுக்கு வீட்டுக்குள்ள? நான் வீட்டுக்குள்ள விடல. அப்புறம் சொல்லிட்டேன், நீ வெளிய போயிடுன்னு நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை மேடம். வீட்டுல தான் இவங்க போன் பண்ணி இவங்களும் உங்க ஹஸ்பண்டும் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னு தெரியல. அடிச்சிட்டு நான் போய் சாக போறேன்னு இந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இவன் ஓடி போயிட்டு அந்த பிள்ளை பின்னாடியே ஓடிடுச்சு. போய் சொல்லவே இல்லை, போய் சொல்றாங்க, நிறைய சொல்றாங்க. போய் அங்க போய் வண்டி பைக்கை நிப்பாட்டி வச்சிருக்கான். அவன் போனதுக்கு அந்த அவன் ஓடுனதுக்கும் இந்த புள்ள ஓடி வேகமா ஓடி போய் அந்த பைக்ல ஸ்டார்ட் பண்ணா ஏறி உட்கார்ந்தாங்க. போயிட்டே இருந்துட்டாங்க. பாரதி நகர் வரைக்கும், ரோடு வரைக்கும் போயிட்டாங்க. என்னால பின்னாடி ஓடி என்னால பிடிக்கும். இதெல்லாம் போய் மேடம், இதெல்லாம் தயவு செய்து போய். இதான் நடந்தது. என்ன நடந்தது? பொண்ணை சமத்திட்டு மேடம் அந்த பையனே வாடாம். போன் வந்தது. அதுக்கப்புறம் போன் வந்தது. இவங்களும் ஒட்டு கேட்டுருந்தாங்க இதே மாதிரி. என்ன சொன்னாரு அவரு? மாமா என்ன சொன்னாருன்னா, ஏன்டா இப்படி பண்ணிக்கிற, அப்பா அம்மா அச்சு தெத்திட்டாங்க, நீ எதுக்கு போகலாம், எங்க இருக்க, எந்த இடத்துல இருக்க கேட்டிருந்தாரு. நான் இந்த இடத்துல இருக்கேன் சொன்னேன். எவ்வளவு நாள் அந்த வீட்டுல இருந்த? யாரு? இல்ல அவன் இருந்தது பள்ளிக்காரன். இங்க வந்து போவான் அவங்க வீட்டுக்கு. நைட் ஆனா வந்து போவான். வந்து போயிருந்தேன். அப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்தேன் அவங்க வீட்டுக்கு. இதே அதான் எங்க மாமா ஃபோன் பண்ணாரு. இதே மாதிரி ஏன்டா இப்படி அப்பா அம்மா தானே அடிச்சாங்க, எதுக்கு வீட்டை விட்டு போனேன், என்ன பண்ணாங்க, உன்னை நல்லா தான் வச்சுருந்தாங்க கேட்டு திட்டிருந்தாரு. அதை திட்டிட்டு தான் அந்த பொண்ணு நான் உன்னை கட்டி வைக்க மாட்டேனாங்களா, என்ன பண்ணாங்க, உன்னை என்ன கொடுமை பார்த்தினாங்க கேட்டிருந்தாரு. அதை கேட்டு தான் வெளியே வந்து பொண்ணு பிரச்சனை பேசுற எந்த பேச்சும் அவனை பேசுறது பேசிட்டு இருங்க. என்ன சொன்னாரு? அந்த பையனே வேணா, தயவு செய்து நீ படி. நான் அப்போ கூட சொல்லிட்டு நான் வந்துட்டேன். உங்க பொண்ணே வேணா உதறி தள்ளிட்டு நான் வந்துட்டேன். நான் பாட்டு போயிட்டேன். என்னை நம்பி தான் வந்து. என்ன பண்றீங்கன்னு புரியல. உதறி தள்ளிட்டு போனேன்னா எதுக்கு அந்த பொண்ணு வந்தது? பின்ன பொண்ணு வெளியே வந்துச்சு மேடம். நான் அங்கே நின்றுருந்தேன். திருப்பி வந்தேன். எதுக்கு அங்க நின்றுட்டு இருந்த? எங்க நின்றுட்டு இருந்த? நான் ரோட்ல நின்றுருந்தேன் மேடம். எதுக்கு? சண்டே ஆயிடுச்சு, வெளியே நின்று. யார்கிட்ட எங்க போச்சு? எங்க மாமா திட்டிதான் இருந்தேன். வெளியே வந்துட்டேன். இதை கேட்டு இவங்க கோபத்துல பொண்ணை திட்டிக்கினே இருந்தாங்க. நான் வெளியே நின்று கேட்டுருந்தேன் என்ன தான் திட்டுறாங்கன்னு. அப்புறம் தான் பொண்ணு வெளியே வந்துச்சு. மாமா போயிடலாம் மாமா சொன்னான். அதான் சொன்னேன். அப்புறம் வேற அவங்க அம்மா நான் திட்டினாங்க, அசிங்கமா கேட்டாங்க பொண்ணை. அந்த பையனே வாடா, நல்ல பையன், உனக்கு அடிப்பான், அந்த பையனை தயவு செய்து விட்டுரு சொல்லியிருந்தாங்க. நீ படிச்சனா உனக்கு இதோட நல்லா படிச்சவனா நல்லா சம்பாரிச்சனா உனக்கு கிடைப்பான் அப்படின்னாங்க. தயவு செய்து பையனை விட்டுரு. வளர்த்துட்டு இப்ப வேற ஒருத்தன் பண்ணா நான் எப்படி பாக்குறது? நான் படிக்கிறேன்னா. அதுக்கப்புறம் தான் நைட்ல எங்க போறதுன்னே எனக்கு தெரியல. நானே அந்த ரூமுக்கு தான் போனேன். வேலை செய்யறேன், நான் மெக்கானிக் வேலை செய்யறேன். அந்த ரூமுக்கு தான் போனேன். போயிட்டு அங்க பேசினேன் அவர்கிட்ட இதேமாரி. அப்புறமேட்டு தான் தாலி காலகாலத்துல போய் தாலி கட்டணும் மேடம். எங்க போய் கட்டினீங்க? செக் போஸ்ட்ல. அந்த பொண்ணு எங்க இருந்தா அப்போ? அப்ப என் கூட தான் இருந்தா மேடம். இந்த பொண்ணையே கூட்டிட்டு போயிட்டீங்களா? நைட்டோட கூட்டிட்டு போயிட்டான். நீங்க இருந்தீங்களா அப்போ? நான் உள்ள சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல மேடம், போய் மேடம் வெளியே நீ போயிரு, தயவு செய்து நீ வீட்டுக்கே வராதுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இல்ல நான் சொல்லவே வீட்டு ஓனரே கேட்டு பாருங்க.
எங்க எங்க வீட்டு house ஓனர owner அம்மா கிட்ட இந்த உட்கார்ந்து பையனோட பையனோட பேசிக்கிறேன். பொறுத்தவங்க அம்மா இருந்தாங்களா? இருந்தாங்க இருந்தாங்க. இல்ல இருந்தாங்க. நான் இருந்திருந்தா கண்டிப்பா விட்டுருக்க மாட்டேன் நான். மாத்தி மாத்தி போய் பேசுறாங்க சொல்லுங்க. கண்டிப்பா விட்டுருக்க பக்கத்துலயே இருந்தாங்க மாட்டேன். மேடம் நான் இருந்திருந்தா கண்டிப்பா விட்டுருக்க மாட்டேன். இவங்க என்ன எல்லாம் போய் சொல்றாங்க? சொல்லாம tuition இவங்க தான் போயிட்டு நிறைய காரணம், போய் சொல்றாங்க இவங்க தான் மேடம். போய் மேடம், சொல்றாங்க. என்னம்மா tuition போயிட்டு நடந்தது? வந்து தேங்காய் சாதம் இருங்க, கலக்கி அவன் பொண்ணே கொடுமா, கேளுங்க. அவ்வளவுதான் தெரியும். என்னம்மா நடந்தது? இவங்க பேசினாங்க. அதுக்கப்புறம் நான் என்னன்னு கேட்டேன். அதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. அதோட விட்டுட்டேன். என்னம்மா ஆச்சு, அவரு அழுவுறாரு, நீ என்னம்மா ஆச்சு நீ சொல்லுமா. ஆனால் எதுவுமே என்கிட்ட சொல்ல. வேணாம் பவி, விட்டுரு, அவன் பையன் உனக்கு வேணாம், இதோட தலைமுழிக்கிடு, அவன் போயிட்டு இங்கேருந்து அவனை வீட்டுக்குள்ள சேர்க்காத, இனிமேல் விட்டுரு அவனை அப்படின்னு சொன்னாங்க. ஏமா அப்படிலாம் சொல்கிறேன், என்னம்மா ஆச்சுன்னா அதுக்கு எதுவுமே சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு கோவத்தில் என்ன பண்ணாரு, நான் போகிறேன், நீ நல்லா படிச்சு வா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா என்னவோ சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். இவர் போய் கூட்டிகிட்டு வரலான்னு வரும்போதே இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்களும் ஹவுஸ் ஓனரும் என்னவோ அவங்க வந்து சொல்கிறாங்க, அந்த பொண்ணுக்கு ஏதோ பண்ணிட்டாங்க, அதனால தான் அந்த பொண்ணு அவங்க பேச்சு கேட்குது, அவங்க பக்கமே பேசுது, உன் பக்கம் பேச மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருந்தாங்க. இவங்களும் அந்த பையன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு இவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறமேட்டுக்கா நாங்கள் என்னால் இருக்க முடியல, இவங்க ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இவங்க என்ன பேசிக்கிட்டாங்க, எங்க வந்துட்டீங்க? நான் பண்ண நடந்து வந்துட்டு அதுக்கப்புறம் இவர் தான் வந்து கூட்டிகிட்டு போனார் என்ன. நைட்டில் எங்கே கூட்டின்னு போகிறதுனே தெரில மேடம். அதெல்லாம் கூட்டிட்டு போனோம். வீட்லேயே சண்டை. எங்க கூட்டிட்டு போனீங்க? ஓனர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். ஓனர் வீட்டுக்கு போனோம். எவ்வளவு நாள் அங்க இருந்தீங்க? ஒரே ஒரு நாள் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அதனாலே வந்துட்டேன் எங்கள் அக்கா வீட்டுக்கு, சின்ன அக்கா வீட்டுக்கு போயிட்டேன். அவ தான் ஃபோன் பண்ணி தாலி கட்டுக்கிறாங்க, அழுது அவ வந்தவொன்னு தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். போய் நாங்கள் நானும் எங்கள் வீட்டுக்காரன் போய் அன்றைக்கி நைட்டு கூட உட்காந்து சொன்னாங்க மேடம், மே மாதம் முடியட்டும்பா, நானே அமுச்சு விட்றேன் உங்களை, எங்கே கண்ணு தெரியாத இடத்துக்கு போய் தாலி கட்டிட்டு வா. அப்புறம் சேர்த்துப்பாங்க வீட்டில். சரி, உங்க வீட்டுல இவங்களை ஏத்துக்கிறதுக்கு தயாரா? எங்க வீட்டுல எங்க எல்லாம் வீட்டுல இருக்கு. ஆனா சமாதானம். இப்ப அந்த பொண்ணு வரமாட்டா. அது வரைக்கும் உங்க பையனுக்கு வேற கல்யாணம் எல்லாம் பார்க்க கூடாது. கல்யாணம்லாம் பண்ணல மேடம். நாங்கள் யாரும் இது வரைக்கும் அந்த பையனை நாங்கள் வேற பொண்ணு காட்டுறோன்னு இது வரைக்கும் சொன்னதே இல்லை. கேட்டு பாருங்க, அவனை சொன்னதே இல்லை. அவனுக்கு எதிராக இருக்க கோவத்துல தான் மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் படிக்கிறேன். படிக்கிறியா? இவங்க பசங்களை கொண்டே வச்சுட்டு கொடுக்கவே மாட்டேன், பொண்ணை கொண்டா தரவே மாட்டேன்ட்டாங்க. அன்னைக்கு பேசின ரெக்கார்டிங் கூட செல்லுல இருக்கு, நீங்க வேணாலும் அந்த ரெக்கார்டிங் போட்டு கேளுங்க அவங்க என்னெல்லாம் சரி, இப்ப அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ பொண்ணு படிக்கணும், சரியா? கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க. நல்லா சமத்தாருன்னா தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாது. இதை பாருங்க, சும்மா அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க கூடாது, புரியுதா? டார்ச்சர் பண்ணல, என் பொண்ணு நல்லா படிச்சா போதும், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நல்லபடியா பாத்துங்க அவளை, புரியுதா? கூட்டிட்டு போங்க, போமா.